நீங்கள் இதை கேளாமற் போனீர்களானால் என் ஆத்மா மறைவிடங்களில் உங்கள் பெருமையின் நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனது என்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். நீங்கள் ராஜாவையும் ராஜாத்தியையும் நோக்கி தாளவந்து உட்காருங்கள், உங்கள் சிரசின் சிங்காரமாகிய உங்கள் மகிமையின் கிரீடம் விழுந்ததென்று சொல்லுங்கள். தெற்கிலுள்ள பட்டணங்கள் அடைக்கப்பட்டன, அவைகளை திறப்பார் இல்லை. யூதா அனைத்தும் குடி விலக்கப்பட்டு போம், அது சமூலமாய் சிறைப்பட்டு போம். உங்கள் கண்களை ஏறெடுத்து வடக்கே இருந்து வருகிறவர்களை பாருங்கள். உனக்கு கொடுக்கப்பட்டிருந்த மந்தையும் உன் மகிமையான ஆட்டுக்கடையும் எங்கே? அவர் உன்னை விசாரிக்கும் போது என்ன சொல்லுவாய்? அவர்கள் உன்மேல் ஆதிக்கக்காரரும் தலைவருமாயிருக்க நீ அவர்களை பழக்குவித்தாயே. கர்ப்பவதிக்கு பிரசவ வேதனை உண்டாகும் போது உண்டாகும் வேதனைகளைப் போல் வேதனைகள் உன்னை பிடிப்பதில்லையோ? யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய செய்தியை சொல்லுகிறார். அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிறார். அவர்கள் அந்த ஆலோசனைகளை செவி கொடுத்து கேட்க வேண்டும். அவர்கள் அதை கேளாமல் போனால் தேவனுடைய கோபம் அவர்கள் மீது வரும். அதே வேளையில் எரேமியாவின் ஆத்துமா அவர்களுடைய பெருமையின் நிமித்தம் மறைவிடங்களில் துக்கித்து புலம்பும். கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனது என்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும் என்று எரேமியா வேதனையோடு சொல்லுகிறார். யூதாவின் மனுஷர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு விரோதமாக தொடர்ந்து கலகம் பண்ணினால் எரேமியாவின் கண்களும் அவருடைய ஆத்மாவும் மறைவிடங்களில் துக்கித்திருக்கும். யூதா மனுஷருடைய துன்மார்க்கங்களையும் பாவங்களையும் பார்க்கும்போது எரேமியாவின் மனது வேதனைப்படும். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பாமல் துணிகரமாய் பாவம் செய்யும் போது எரேமியாவின் ஆத்மா துக்கமாய் இருக்கும். யூதா மனுஷருடைய இருதயத்தில் பெருமை இருக்கிறது. அவர்கள் மாயையை நம்புகிறார்கள். தங்கள் பாவங்களில் பிடிவாதமாய் நிலைத்திருக்கிறார்கள். எரேமியாவின் பிரசங்க செய்தி அவர்களுடைய இருதயத்தில் ஒரு கிரியையும் நடப்பிக்கவில்லை. அவர்களுக்கு மனமாற்றம் உண்டாகவில்லை. எரேமியாவின் செய்தியை கேட்டு ஒருவர் கூட தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பவில்லை. எரேமியாவால் அவர்களை திருத்த முடியவில்லை. வார்த்தையால் திருத்த முடியாத அவர்களை எரேமியா தன் ஆத்தும வருத்தத்தினால் திருத்துவதற்கு முயற்சி பண்ணுகிறார். நம்மால் செய்ய முடியாத காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். மறைவிடங்களில் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். யூதாவின் மனுஷர் இருதயத்தில் பெருமையோடு இருக்கிறார்கள். எரேமியாவின் செய்தியை கேட்க மறுக்கிறார்கள். எரேமியாவோ அவர்களுடைய பிடிவாத குணத்தின் நிமித்தமும் பெருமையின் நிமித்தமும் கர்த்தருடைய சமூகத்தில் துக்கித்து அழுகிறார். யூதா மனுஷருடைய அக்கிரமங்களின் நிமித்தமாயும் பாவங்களின் நிமித்தமாயும் அவர்களுக்கு அழிவு வந்திருக்கிறது. அவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்கிறார்கள். ஜனங்களுக்கு வந்திருக்கும் அழிவு அரண்மனைக்கும் வருகிறது. ராஜாவும் ராஜாத்தியும் அழிந்து போகப் போகிறார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ராஜாவாலும் ராஜாத்தியாலும் தப்பிக்க முடியாது. அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற யூதாவின் மனுஷர் ராஜாவையும் ராஜாத்தியையும் நோக்கி நீங்கள் தாளவந்து உட்காருங்கள் என்றும் உங்கள் சிரசின் சிங்காரமாகிய உங்கள் மகிமையின் கிரீடம் விழுந்தது என்றும் சொல்ல வேண்டும். யூதா தேசத்தில் ராஜாவும் ராஜாத்தியும் மகா பிரதானமானவர்களாக இருந்தாலும் அவர்களும் மேட்டிமையாய் இருக்கக்கூடாது. அவர்களும் தங்களை தாழ்த்தி தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். உண்மையாய் மனம் திரும்பி கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும். தங்கள் தேசத்தில் உள்ள ஜனங்களும் ராஜாவும் ராஜாத்தியும் நல்ல முன்மாதிரியானவர்களாக ஜீவிக்க வேண்டும். யூதா மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சிறைப்பிடித்து செல்லப்படும் போது அவர்களுக்கு ராஜாவும் இருக்க மாட்டார், ராஜாத்தியும் இருக்க மாட்டாள். எருசலேமே சிறை கைதிகளாகத்தான் இருப்பார்கள். அவர்களுடைய மகிமையின் கிரீடம் கீழே விழுந்து கிடக்கும். யூதா தேசத்தில் உள்ள சாதாரண குடிமக்களுக்கும் யூதா தேசத்து ராஜாவுக்கும் இடையே எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. யூதா தேசத்தின் ராஜாத்தி தன் தேசத்தில் உள்ள சாதாரண குடிமகளைப் போல சிறைப்பட்டு போவாள். கர்த்தர் பட்சபாதம் இல்லாமல் பாவம் செய்கிறவர்களை நியாயம் தீர்ப்பார். யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் அழிவு வரும். இந்த அழிவு அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் அவர்களுக்கு வந்திருக்கிறது. அவர்களால் இந்த அழிவுக்கு தப்பிக்க முடியாது.
தெற்கில் உள்ள பட்டணங்கள் அடைக்கப்பட்டன என்று கர்த்தர் சொல்லுகிறார். தெற்கில் உள்ள பட்டணங்கள் என்னும் வாக்கியம் எகிப்து தேசத்தின் பட்டணங்களை குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். எகிப்து தேசம் யூதா தேசத்திற்கு தெற்கில் உள்ளது. அவர்கள் எகிப்திலிருந்து தங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் வரும் என்று நம்பினார்கள். ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை வீணாய் போயிற்று. அவர்களுக்கு எகிப்து தேசத்தில் இருந்து ஒரு உதவியும் கிடைக்கவில்லை. யூதாவின் மனுஷரால் எகிப்து தேசத்தாரின் உதவியை கேட்கக்கூட முடியவில்லை. எகிப்தின் பட்டணங்கள் யூதர்களுக்கு விரோதமாக அடைக்கப்பட்டன. அவர்களை திறப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அடைக்கிறவர், ஒருவரும் அடைக்கக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். யூதா அனைத்தும் குடி விலக்கப்பட்டு போம், அது சமூலமாய் சிறைப்பட்டு போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிதேக்கியா ராஜாவின் காலத்தில் யூதா தேசத்தார் எல்லோரும் பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பட்டு போனார்கள். யூதர்கள் ஒருவரும் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பவில்லை. அவர்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தமாய் அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். யூதா சமூலமாய் சிறைப்பட்டு போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து வடக்கே இருந்து வருகிறவர்களை பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வடக்கே இருந்து வருகிறவர்கள் என்னும் வாக்கியம் கல்தையர் தேசத்தாரை குறிக்கிறது. அவர்கள் யூதா தேசத்திற்கு விரோதமாக விரைந்து வருகிறார்கள், சீறி பாய்ந்து வருகிறார்கள். யூதா தேசத்திற்கு விரோதமாய் சத்துருக்கள் வரும்போது கர்த்தர் யூதா தேசத்து ஜனங்களிடம் பொதுவாக பேசாமல் யூதா தேசத்து ராஜாவிடம் நேரடியாக பேசுகிறார். உனக்கு கொடுக்கப்பட்டிருந்த மந்தையும் உன் மகிமையான ஆட்டுக்கடையும் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். ஒருவேளை இந்த வாக்கியம் எருசலேம் நகரத்திடமோ அல்லது யூதா தேசத்திடமோ சொல்லப்படும் வாக்கியமாக இருக்கலாம். இதில் பயன்படுத்தப்பட்டுள்ள உனக்கு, உன் ஆகிய பிரதி பெயர் சொற்கள் பெண்பால் சொற்களாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ராஜாக்களின் பொறுப்புகளை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அவர்கள் எருசலேம் நகரத்திலும் யூதாவின் பட்டணங்களிலும் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும். தேசத்து ஜனங்கள் எல்லோரும் ராஜாக்களிடம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட மந்தையைப் போலவும் ஆட்டுக்கடையைப் போலவும் இருக்கிறார்கள். ராஜாக்கள் தங்கள் தேசத்தாரை வழிநடத்துகிற மேய்ப்பர்களாய் இருக்கிறார்கள். இவை மகிமையான ஆட்டுக்கடை. கல்தையருடைய தேசத்தை சேர்ந்தவர்கள் வடக்கே இருந்து யூதா தேசத்தார் மீது பட்சிக்கிற ஓநாய்களைப் போல பாய்ந்து வருகிறார்கள். யூதாவின் ராஜாக்களும் அதன் பட்டணங்களும் யூதா ஜனத்தாரை பாதுகாக்க வேண்டும். கர்த்தர் அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிற மந்தையை பாதுகாக்க வேண்டும். கர்த்தர் யூதா தேசத்து தலைவர்களிடம் கேட்ட அதே கேள்வியை இன்று எல்லா விசுவாசிகளிடமும் கேட்கிறார். நம்முடைய குடும்பத்திற்கு நாம் தலைவர்களாக இருப்போம் என்றால் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்முடைய பொறுப்பில் ஒப்புக் கொடுக்கிறார். பிள்ளைகள் போதுமான கல்வி அறிவு இல்லாதவர்களாகவும் தேவனை பற்றிய ஆவிக்குரிய சத்தியங்களை தெரியாதவர்களாகவும் இருந்தால் கர்த்தர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுக்கு சத்தியத்தை போதிக்க வேண்டும். அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களிடத்திலும் கணக்கு கேட்பார். உனக்கு கொடுக்கப்பட்டிருந்த மந்தையும் உன் மகிமையான ஆட்டுக்கடையும் எங்கே என்று கர்த்தர் கேட்பார். கர்த்தர் உன்னை விசாரிக்கும் போது என்ன சொல்லுவாய் என்று எரேமியா யூதா தேசத்து பிரபுக்களிடமும் ராஜாக்களிடமும் பிரதான ஆசாரியர்களிடமும் கேட்கிறார். அவர்களால் எரேமியாவின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பை அவர்கள் மீது வரப்பண்ணுவார். யூதா தேசத்தாரின் வாசற்படியில் அழிவு வந்திருக்கிறது. யூதா தேசத்து ஜனங்களால் கர்த்தருடைய கோபத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. அவர்களுக்கு உண்டாகும் வேதனை கர்ப்பவதிக்கு பிரசவ வேதனை உண்டாகும் போது உண்டாகும் வேதனைகளைப் போல இருக்கும். யூதாவின் மனுஷருக்கு அதிகமான துக்கங்களும் அதிகமான வேதனைகளும் உண்டாகும். அதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. யூதா தேசம் தன்னுடைய பிரபுக்களுக்கும் ராஜாக்களுக்கும் பயிற்சி கொடுத்து அவர்களை ஜனங்கள் மேல் ஆதிக்கக்காரராகவும் தலைவருமாகவும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இப்போதோ தேசத்திற்கு அழிவு வருகிறது. அழிவின் நிமித்தமாய் வேதனை வருகிறது. கர்த்தர் யூதா தேசத்தை தம்முடைய நீதியினால் விசாரிக்கிறார். கர்த்தருடைய ஜனங்கள் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஜீவித்தால் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். இல்லை என்றால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். கர்த்தர் இந்த வசனங்களில் ஜனங்களுக்கு புரியும் விதத்தில் மிகவும் தெளிவாக கூறியிருக்கிறார். ஆகையினால் ஜனங்களுக்கு சாக்குப்போக்கு சொல்ல இடமில்லை. கர்த்தருடைய சத்தத்தை கேளாமற் போனால் அவர்கள் சிறையிருப்புக்கு போவார்கள். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து ஜீவித்தாலும் கர்த்தர் நம்மை தண்டிக்க மாட்டார்.
கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மீது தொடர்ந்து தங்கியிருக்கும் என்று யாரும் இருமாப்பாக இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் மிகுந்த எச்சரிப்போடு ஜீவிக்க வேண்டும். உங்கள் மகிமையின் கிரீடம் விழுந்தது என்னும் வாக்கியம் யோயாக்கீமையும் அவனுடைய தாயாரையும் குறிக்கிறது. அவர்களுடைய சிரசின் சிங்காரம் கீழே விழும். ராஜாவாக இருக்கிறவர்கள் அடிமைகளாக சிறைப்பட்டு போவார்கள். இந்த தீர்க்க தரிசனம் யோயாக்கீமின் காலத்தில் நிறைவேறிற்று. வடக்கு இஸ்ரவேல் ராஜ்யம் ஏற்கனவே சிறைப்பட்டு போயிற்று. யூதா தேசம் மட்டுமே மீந்திருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் 12 வருஷங்களுக்கு பின்பு யூதா தேசத்தின் மீது நிறைவேறிற்று.